மறைமுகமாக ஈரான் கப்பலை தாக்கியது அவர்கள் நேர்முக போரின் ஒரு காரணமாக இருந்தாலும் மறைமுக காரணம் ஈரானுக்கு யாரும் ஆதரவு தெரிவிக்கக்கூடாது, யாரும் ஆதரவாக இந்த பகுதியில் வரக்கூடாது. அதே சமயத்தில் ட்ரம்ப் சொல்லியிருப்பார் இந்தியா கேட்கும், நான் மோடி நான் சொன்னா கேட்பாருன்னு அவர் என்னன்னு சொல்லிக்கலாம். அவருக்கு அவரே இந்த போரை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டா எவ்வளவு பாயிண்ட் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டா நான் 10க்கு 15 பாயிண்ட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இப்படி பேசுற ஒரு நபர்கிட்ட அவர்கிட்ட உண்மை வரும்னு சொல்லிட்டு யாரும் நம்ப முடியாது. ஸோ போரில் நல்லது கெட்டதெல்லாம் இல்லை, போரே கெட்டது தான் அடிப்படையாக. அது அந்த புரிதல் எல்லாருக்கும் வேணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஈரானுக்கு நிலப்பரப்புல ஒரு அழுத்தத்தை எப்படி கொடுக்கறது, அதுக்கு இவங்க எடுத்துக்கொண்ட முயற்சி குர்துகளை அனுப்பி ஈரானோட வடக்கு பக்கம் பிரச்சனை ஏற்படுத்துது. பல பெட்டாலியன்கள் குர்து பெட்டாலியன்கள் அழிக்கப்பட்டுள்ளது. ஆனால் விஷயம் வெளியே வரல. ஸோ குர்து மக்களை வச்சு ஒரு போரை இங்க ஏற்படுத்தலாம், ஒரு நில தாக்குதலை ஏற்படுத்தலான்ற. ஆனா இஸ்ரேல் கையெழுத்திடல, அமெரிக்கா கையெழுத்திடல, ஈரானும் கையெழுத்திடல. ஸோ இஸ்ரேல் அவனை பார்த்து நீ பண்ண தவறுன்னு சொல்ல முடியாது, அமெரிக்கா நீ பண்றது தவறுன்னு சொல்ல முடியாது, ஈரான் அவங்கள பார்த்து நீ பண்றது நாளைக்குன்னு தவறுன்னு சொல்ல முடியாது. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. இப்போதைக்கு போர் சூழல் ஈரான்ல எந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, இப்போ இஸ்ரேல் எந்த மாதிரி தாக்கப்பட்டுச்சு, அங்க கொடுக்கக்கூடிய கர்ஃபியூலாம் நிறைய போட்டிருக்கிறதா நியூஸ்கள் செய்தி வருது. இப்போ திடீர்னு அஜர்பைஜான் அட்டாக் பண்ற மாதிரியும் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போது போர் சூழல்ல என்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்குங்கிறது நம்ம டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார் நல்லாவே தெரியும் இப்போ என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, பல அப்டேட்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஸோ உங்க தரப்புல இருந்து 6ஆம் நாள் போர் எப்படி போயிட்டு இருக்குன்னு, 6வது நாளுங்களா, 6வது நாள் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நீங்க இது பார்க்கறது கெஸ்பியன் சி. இந்த கெஸ்பியன் சீலையும் இப்போ போர் ஈரான்கள் தாக்குதல் தொடங்கிவிட்டது, அசர்பைஜான் மீது தாக்குதல் தொடங்கிவிட்டது. டர்க்கியிலும் இஸ்ரேலோட சில ஃபெசிலிட்டிஸ் டர்க்கி கொடுத்துருக்கிறதுனால அதையும் தாக்கி இருக்காங்க. அதாவது இஸ்ரேலுக்கு டர்க்கி ஹெல்ப் பண்ணதுனால அதையும் இஸ்ரேலோட சில ஃபெசிலிட்டி டர்க்கிக்குள்ள இருக்கு, அதை டார்கெட் பண்ணியிருக்காங்க. இப்போ அசர்பைஜானை தாக்குனதுக்கான காரண காரியங்கள் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இதுல இருந்து நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதற்கு முன்னாடி நான் அந்த IRIS தீனா இன்சிடென்ட்டை பத்தி சொல்ல விரும்புறேன். ஸோ இந்த கப்பல் எதற்கு வந்தது, அடிப்படையா மிலன் எக்ஸசைஸ் மிட் பிப்ரவரி தெரிஞ்சு பிப்ரவரி 16 இருந்து 26 வரைக்கும் ஃப்ளீட் ரெவ்யூ நடந்தது. இந்திய குடியரசுத் தலைவர் கூட அதுல பங்கேற்றாங்க. வருஷம் நடக்கிறது. இந்த மாதிரி எக்ஸசைசஸ் எதுக்கு நடக்குது? நேவல் எக்ஸசைஸ் ஆகட்டும், ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் ஆகட்டும், எதற்காக? எல்லா கண்ட்ரீஸும் ஒரு ப்ரிப்பேர்ட்னஸை காட்டுறதுக்கும் ஒரு கோஆர்டினேஷன். அதாவது எப்படி ஒரு பிரச்சனை வந்தா, ஒரு பைரசி பிரச்சனை வந்தாலோ இல்லை ட்ரெடிஷ்னல் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் எப்பயுமே, இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாடு இன்னொரு நாடு தாக்குறது மாத்திரம் இல்லாமல் நான் ட்ரெடிஷ்னல் செக்யூரிட்டி த்ரெட்ஸும் இருக்கு. நான் ட்ரெடிஷ்னல் செக்யூரிட்டி த்ரெட்ஸ்னா பைரசி, கடல்ல இந்த கொள்ளைக்காரர் கூட்டம் எண்ணெய் கப்பல்களை கைப்பற்றுவோம், மெர்ச்சன்ட் கப்பல்களை. இராணுவ கப்பல் கிட்ட வரமாட்டான், சுற்றுவான்னு தெரியும் அவனுக்கு. குறிப்பிட்டு சொமாலியா போன்ற பகுதிகளில் அப்பேற்பட்ட சூழல் ஏற்பட்டால் எப்படி ரியாக்ட் ஆகணும், எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நடுவில் என்ன மாதிரி கோஆர்டினேஷன், அதாவது எப்படி நம்ம ஒருங்கிணைந்து செயல்படணும், ஒரு இணக்கமான சூழல்ல எப்படி நாடுகள் அவர்களோட கப்பல் படையை செயல்படுத்தலாம், ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் என்ன மாதிரியான விஷயங்கள் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மிலன் எக்ஸசைஸ் என்பது வருடம் நடக்கும். அது இந்த வருடம் விசாகப்பட்டினத்துல நடந்தது. அதுக்கு வந்திருந்த 2 கப்பல்ல ஒரு கப்பல் தான் இந்த IRIS தீனா. இந்த கப்பல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த IRIS தீனா இன்சிடென்ட் 250 நாட்டிக்கல் மைல்னு சொல்றாங்க. ஆனா அது கரெக்டா சொல்லணும்னா கன்னியாகுமரியில இருந்து 373 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கப்பலை இந்த இந்திய பெருங்கடல் பகுதியிலிருந்து அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் டார்பிடோ பண்ணியிருக்கு. டார்பிடோயிங் அப்படின்றது உலகப்போர்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்டிவிட்டி. அது போய் கப்பலை சென்டர்ல போய் அடிக்கும், கப்பல் 2ஆ உடையும். ஸோ அந்த அட்டாக் நடந்திருக்கிறது. அதுல இந்த கப்பல் இந்த எக்ஸசைஸ் இங்க வந்த கப்பல், அதாவது சென்னை, இங்க இருந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டு ஸ்ரீலங்காவை சுத்தி இந்த இடத்துல, அதாவது ஸ்ரீலங்காவை சுத்திட்டு இந்த இடத்துல போகும்போது இந்த காலே கிட்ட
இந்த அட்டாக் ஆனது நடந்திருக்கு. அங்கே மர்ச்சன்ட் கப்பல்களும் இந்த சேனல் வந்து எப்படிப்பட்ட சேனல் தான்னா 5 டிகிரி அண்ட் 10 டிகிரி சேனல்னு சொல்லுவாங்க. இது நடுவில் நிறைய கப்பல் போக்குவரத்து பாஸ் ஆகும். அது மர்ச்சன்ட் கப்பல்களாகட்டும் இல்லை இராணுவ ரீதியிலான கப்பல்களாகட்டும், அதாவது கப்பல் படைகள், பல்வேறு நாடுகளோட கப்பல் படைகள் அங்கே பாஸ் ஆகும். ஆனால் இது மொத்தமே இந்தியாவோட வளையத்துக்குள்ள வரக்கூடிய பகுதி. அந்த ஐலாண்ட் வந்து அங்கே சாகோஸ் ஐலாண்டில் ஒரு பகுதி, அது வந்து பிரிட்டனோட கட்டுப்பாட்டில் இருக்கு. அங்கே அமெரிக்காவுக்கு பேஸ் இருக்கு. அங்கேருந்து ஆப்ரேட் ஆச்சா இல்லை இங்கேருந்து ஆப்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா இது மொத்தமே போர் சூண்ட பகுதிகளாக இருப்பதால் இங்கேருந்து வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பட் எங்கேருந்து ஷூட் பண்ணாங்கன்னு தெரியல. இல்லை, அருகில இருந்தால் டார்பிடோ பண்ண முடியும். ரொம்ப தூரத்துல இருந்து டார்பிடோ எல்லாம் பண்ண முடியாது. அவங்க க்ரூஸ் மெசைலோ இல்லை வேற ஏதாவது டைப் மெசைலை வச்சோ ஐசிபிஎம் வச்சோ அவங்க SLBM சப்மரைன் லான்ச் பெலாஸ்டிக் மெசைல் வச்செல்லாம் அடிக்கல. அவ்வளவு காஸ்ட்லி கப்பல் ஒன்றும் இல்லை அதை அட்டாக் பண்றதுக்கு, SLBM வச்சு அடிக்கிறதுக்கு. ஸோ அடிச்சிருக்காங்க. அடிச்சப்போ இந்த கப்பல் இங்க முழுகி இருக்கு. அதுல 130 பேர் என்னவோ இருந்திருக்கிறதா தகவல். அதுல 87 பேர் இறந்து போயிட்டாங்க, மற்றவர்கள் காணவில்லை. 32 செயலர் என்னவோ வந்து காப்பாற்றப்பட்டுள்ளார்கள். இங்கே சரி தவறு என்பதை பக்கத்துல வச்சு பார்க்கலாம். எது சரி எது தவறுன்னு சொல்லிட்டு உங்க புரிதலுக்கு, அதாவது பார்ப்பவர்கள் புரிதலுக்கு, ஈரானிய கப்பலை அமெரிக்கா அடிப்பது சரியா தவறா, அதற்கு இந்தியா பொறுப்பாகுமா? முதல் கேள்வி. அவர்கள் அடித்தது இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல, சர்வதேச கடல்ல. சார் அதான் சார் டவுட் ஆகுது. இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் அப்படிங்கும்போது இந்தியாவை தாண்டி EEZ எக்கனாமிக் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் தாண்டி தான் அடிச்சிருக்காங்க. ஆனா அது காலே போர்ட்டுக்கு பக்கத்தாலே இருக்கிற மாதிரில சார் இருக்குது. அப்ப அது காலே போர்ட்னா ஸ்ரீலங்காவோட பகுதியில வரும். 12 நாட்டிக்கல் மைல்ஸ்க்கு தாண்டிட்டாலே எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனோட ஒரு நாட்டோட சட்டத்திட்டம் 12 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் தான் செல்லும். அப்ப காலே போர்ட்டை தாண்டி EEZ தாண்டி தான் வந்து அடிச்சிருக்காங்க. EEZ 224 கிலோமீட்டர்ஸ். ஓகே. ஒரு நாட்டோட சட்டத்திட்டம் 12 நாட்டிக்கல் மைல்ஸ் தான் உள்ளதான். அதுக்குள்ள அந்த வரையறைக்குள்ள அவங்க போய் அடைச்சிருந்தாங்கடான்னா, அந்த எல்லைக்குள்ள போய் அடிச்சிருந்தாங்கடா சட்டப்படி குற்றம். ஆனா அவங்க அடிச்சது வந்து சர்வதேச கடல்ல. எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ன்றது அந்த இடம் வரைக்கும் இந்தியாவோட அங்க இருக்கக்கூடிய வளங்களை எடுத்துக்கலாம்னு சொல்லி இருக்கு தவிர்த்து அது மற்ற கப்பல்கள் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கேயும் ரூல் இல்லை. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுக்கும் சட்ட ரீதியாக ஒரு நாட்டின் எல்லைக்கும் கடல் எல்லைக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அன்கிளாஸ் அப்படின்வாங்க, லாஸ் ஆஃப் சீஸ் அப்படின்வாங்க. அந்த லாஸ் ஆஃப் சீஸோட கிளாஸை பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் வந்து முற்றிலும் வேறுபட்டது. எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்றது எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்காக இருக்கிற ஒரு பகுதி. அதே ஒரு நாட்டின் கடல் பரப்பு, கடல் எல்லை என்பது வந்து 12 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் தான் சட்டத்திட்டம் செல்லும். இந்த UNCLOS United Nations Convention for Laws of Sea, UNCLOS. ஸோ அந்த கப்பல் வந்து இங்கிருந்து போகும்போது இதை அடிச்சு அதை முழுக அடிச்சப்போ அது சர்வதேச கடல்ல தான் இருந்தது. இங்க அமெரிக்கா செய்தது வந்து சரியா தவறா என்று பார்த்தால் அந்த கப்பல்கள்ல அது ஆக்சுவலா அது இங்க எக்ஸைஸுக்கு வந்திருக்கு, இந்தியாவில் எக்ஸைஸ் பண்ணியிருக்கு, ரிட்டர்ன் போகுது. ஆனா அந்த கப்பல் ஒரு போர் கப்பல். அந்த கப்பல் அங்கே போனால் அது அமெரிக்க நேவிக்கு இல்ல அமெரிக்க இராணுவத்துக்கு எதிராகத்தான் அது போராடக்கூடிய கப்பல். எதிரியின் பலத்தை பலவீனமாப்பது போர் தந்திரம், எதிரிகளை அழிப்பது போரில் ஒரு பகுதி தான். அதுல மாற்று கருத்து யாருக்கும் இருக்க தேவையில்லை. ஆனா இங்க மொராலிட்டின்னு ஒண்ணு வருது. அந்த கப்பல் அமெரிக்காவை வந்து எந்த விதத்துல தாக்கக்கூடும், அது நேரடியாக போரில் ஈடுபட்டதா இல்லையா? அதற்கான பதில் அது நேரடியாக போரில் அப்பொழுது ஈடுபடவில்லை. ஸோ அந்த கப்பலை தாக்கியது சட்டப்படி சரியாக இருந்தாலும் தார்மீக ரீதியில் தவறு. ரெண்டாவது, அமெரிக்கா செய்த தவறு, அந்த கப்பல் அங்க முழுகும் போது அந்த மாலவிகளும் அந்த அதிகாரிகளும் இறக்கும் போது நியரஸ்ட் கண்ட்ரிக்கு வந்து அவங்க காப்பாற்றணும். கப்பலை தான் அழிக்கிறது குறிக்கோளை தவிர்த்து ஆட்களை கொள்றது இல்லை. அப்படி ஆட்கள் உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்க மீட்கிறது வந்து உங்களோட வேலை. பிகாஸ் பிரிசனர் ஆஃப் வார் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் ஜெனீவா கன்வென்ஷன். நீங்க 2 பேரும் வாரிங் பார்ட்டிஸ், வெளிப்படையாவே தெரியும் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஆனா ஜெனீவா கன்வென்ஷன் அப்ளை ஆகும். போர் கைதிகளை கொல்லக்கூடாது. ஒரு ஷிப்ரெக், ஒரு கப்பலை வந்து அதை தகர்த்த பிற்பாடு அந்த கப்பல் வந்து முழுகும் போது அதுல இருக்கக்கூடிய மாலவிகளும் மற்றவர்களும் செயலர்ஸ் எல்லாரையும் வந்து அவங்க காப்பாற்ற வேண்டிய கடமையும் எந்த கப்பல் அடித்ததோ அவர்களை சேதப்படுத்தினார்களோ அவர்களுக்கும் உண்டு. அதை அமெரிக்கா செய்ததா என்றால் இல்லை.
சப்மரைனே என்னால் முடியாதுன்னு சொல்லலாம். அப்படி முடியாதுன்னா அவங்க என்ன பண்ணிருக்கணும், நியரஸ்ட் ரெஸ்பாண்டர் யாரு, ஸ்ரீலங்காவுக்காவது தகவல் தெரிவிச்சிருக்கணும், இல்லை இந்தியாவுக்காவது தகவல் தெரிவிச்சிருக்கணும். ரெண்டுமே அமெரிக்கா பண்ணல. பீட்டர் எக்ஸத் என்ன சொல்லியிருக்காரு, டு ஹெல் வித் இன்டர்நேஷனல் லா, எனக்கு வந்து சர்வதேச இதெல்லாம் எனக்கு பொருந்தாது அப்படின்னு. சரி, நாளைக்கு நீ வாங்கும்போது யாரும் உனக்கும் பொருந்தாதுன்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்லுவாங்க. உனக்கு என்ன பொருந்ததோ மற்றவங்களுக்கு அதே தான் பொருந்தும். தடி எடுத்தவன் தண்டல்காரன்னா நாளைக்கு உனக்கும் அதே தான் நடக்கும். ரெண்டாவது, இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், அந்த மாணவிகளை மீட்டியது போது இந்திய அரசாங்கம் ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அதாவது இந்திய கப்பல் படை காப்பாற்றணுமா இல்லையா அப்படின்னு, காப்பாற்றணுமா இல்லையான்ட்டு. அதை தொடர்ந்து தான் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து கொமேனிக்கு துக்கம் அனுசரிக்கும் வகையில், அதாவது அவருக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் ஈரானோட தூதரகத்துக்கு நேரடியாக சென்றார் விக்ரம் மிஸ்ரி. அதுக்கப்புறம் ஜெய்சங்கர் அவர்கள் அபாஸ் அராச்சி ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சருடன் தொலைபேசியில் பேசினார். நேற்று சாயங்காலம் நடந்த இன்சிடென்ட் இதெல்லாம். அதுக்கப்புறம் இன்னொரு கப்பல் இதே பகுதியில், அவங்களோட இன்னொரு கப்பலும் இருக்கு, அந்த கப்பலையும் தாக்கக்கூடும் என்பதால் அந்த கப்பல் வந்து இந்திய, அதாவது சர்வதேச கடல்ல இன்னும் எட்டல, ஒருவேளை அமெரிக்கா தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க ரெண்டு விஷயத்த நம்ம கவனிக்கணும். அமெரிக்காவோட நீர்மூழ்கி கப்பல் இங்கே வட்டமிடுகின்றது அப்படின்னு சொன்னா, சப்போஸ் சைனா வந்து இந்த ரீஜன்ல இருந்து வந்து, அதாவது இங்க இந்த இடத்துல வரும், டேஷ் லைன் இத பாருங்க, இங்க வந்தா இந்த இடத்துல வரும், சிங்கப்பூர் கீழே இப்படி வந்து இப்படி வரும், மலாக்கா ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் சுண்டு, இது வழியா வந்து இந்த சேனல் வழியா தான் பாஸ் ஆகணும் கப்பல் எல்லாமே, வணிகம் ஃபுல்லாவே இதுல தான் பாஸ் ஆகும். அதே மாதிரி சைனாவோட ஈரான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு, இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ்ல நாங்க சைனாவோட கப்பல்களை மாத்திரம், ரஷ்ய கப்பல்களை மாத்திரம் விடுவோம். ஃபிளாக் கேரிங் ஷிப்ஸ் ஆஃப் சைனா அண்ட் ரஷ்யா மாத்திரம் மெர்ச்சன்ட் ஷிப்ஸா இருந்தா நாங்க விடுவோம். ஒருவேளை சைனா அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் வகையில் இப்போ அவங்க இந்த கடல்ல வந்தாங்கடான்னா, அப்போ அமெரிக்கா அவங்கள தாக்கக்கூடும். அப்ப இது போரோட இது வடிவம் மிகப்பெரிய வடிவமாக இருக்கக்கூடும். அப்போ இந்திய பெருங்கடலும் போரில் ஆழ்த்தப்படும். 80% ஆயில் ட்ரேட் இந்த கடல்ல தான் நடக்குது. ஸோ சைனாவை எண்ணெய் இல்லாம ஆக்குறது இந்த போரின் இன்னொரு குறிக்கோள். மறைமுகமாக ஈரான் கப்பலை தாக்கியது அவர்கள் நேர்முக போரின் ஒரு காரணமாக இருந்தாலும், மறைமுக காரணம் ஈரானுக்கு யாரும் ஆதரவு தெரிவிக்கக்கூடாது, யாரும் ஆதரவாக இந்த பகுதியில் வரக்கூடாது. அதே சமயத்தில் சைன கப்பல்கள் இங்கே வந்தாலும் இது மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் என்று அமெரிக்கா காட்டும் விதத்தில் தான் இந்த தாக்குதலை பண்ணியிருக்காங்க. ஒரே கல்ல ரெண்டு மாங்காய். அது ஓகே சார். பட் இருந்தாலுமே இப்ப இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை என்ன குற்றச்சாட்டு எழுப்புறாங்கன்னா, இந்தியன் ஓசனுக்குள்ளேயே வந்து ஓகேங்களா, நம்மள்ட்ட பார்ட்டிசிபேட் பண்ண போன ஈரானுடைய கப்பலை சுட்டு வீழ்ச்சி. சரிங்க, சர்வதேச கடல்ல நடந்திருக்கு. சர்வதேச கடல்ல நடக்கிறது வந்து இந்தியா வந்து இந்த பகுதி மொத்தத்தையும் அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்றது அடிப்படை உண்மை. ஆனா அமெரிக்கா வந்து இந்த தாக்கி இருக்கிறது என்பது உண்மை, நான் இல்லைன்னு நான் சொல்ல. பட் இந்திய நிலப்பரப்பின் மீது அவங்க வந்து 4 பேஸ் இந்தியா கிட்ட இருந்து கேட்டிருக்கிறதா தகவல் வருது. லாஜிஸ்டிக் மெயின்டெனன்ஸ் மெமராண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, லாஜிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் மெமராண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட்னு ஒன்று இருக்கு. அதன்படி அமெரிக்காவும் இந்தியாவோட உடன்பாடு என்னன்னா, அமெரிக்க பேஸுகளில் இந்திய கப்பல்கள் போனால் அதுக்கு ரீஃபியூலிங்கும் மற்ற ஃபெசிலிட்டியும் கொடுக்கணும். அதே மாதிரி அமெரிக்கா வந்து இந்திய பேஸுக்கு வந்தால் நம்ம வந்து ரீஃபியூலிங்கும் மற்ற இதுவும் கொடுக்கணும். ஆனால் இங்கே ஒரு கிளாஸ் இருக்கு, ரெண்டு நாடுகளும் அந்த ஒரு போர் சூழலோ இல்லை ஏதாவது இருந்தால் ரெண்டு நாடுகளும் இது ஒத்துக்கணும். அதே சமயத்தில் ஏதோ ஒரு நாடு மறுப்பு தெரிவித்தா கூட அது வந்து செல்லுபடி ஆகாது. ஒரு கப்பல் வருது, இந்தியா நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா கொடுக்க மாட்டேன்னு தான். ரெண்டு பேரும் ஒத்து போகும்போது அது ஓகே, ஒத்து போகாதப்போ இந்தியா அதுக்கு ஒத்து போகல, இப்போ என்னால முடியாதுன்னு சொல்லியிருக்கு, நான் கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கு. ட்ரம்ப் சொல்லியிருப்பார் இந்தியா கேட்கும், நான் மோடி நான் சொன்னா கேட்பாருன்னு அவர் என்னன்னு சொல்லிக்கலாம். அவருக்கு அவரே வந்து இந்த போரை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டா 10 எவ்வளவு பாயிண்ட் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டா நான் 10க்கு 15 பாயிண்ட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இப்படி பேசுற ஒரு நபர்கிட்ட அவர்கிட்ட உண்மை வரும்னு சொல்லிட்டு யாரும் நம்ப முடியாது. ஸோ இந்த பிரச்சனையில வந்து இந்தியா என்ன செய்யணுமோ அதை மாத்திரம் தான் செஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு நான் ஒன்று கேட்குறேன், இப்போ ஈரானுக்காக இவ்வளோ மல்லு கட்டுறவங்க, இவ்வளோ அறக்குவியல்கள், இவ்வளோ சவுண்டு விடுறவங்க, இங்கே இந்த இடத்துல காஷ்மீர்னு ஒன்று இருக்கு, ஆர்டிகல் 370 அப்ரகேட் பண்ணும்போது ஈரானோட அன்னைக்கு இருந்த சுப்ரீம் லீடர் திரு அயத்துல்லா குமேனி காஷ்மீரை பிரச்சனைக்குரிய இடம்னு சொன்னாரு. அப்போ வந்து எங்கே போனாங்க? எல்லா சமயத்திலையும் ஈரான் வந்து
இந்தியாவோட நிலைப்பாடை சப்போர்ட் பண்ணியிருக்கா? சரி, சர்வதேச அரசியல்ல நிரந்தர நண்பனோ நிரந்தர பகைவனோ இல்லை. நிரந்தர தேவைகள் தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் உண்டு. அவர்கள் தேவை புரிந்து நம் தேவை புரிந்து தேவை இருந்தால் 2 பேரும் ஒன்றாக வேலை பார்க்கணும்னா பார்ப்போம், இல்லைன்னா இல்லை. அதுதான் இந்த லாஜிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் மெமராண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட்னு சொல்றதும் இதுதான் குறிக்குது. இஸ்ரேலுக்கும், நான் மறுபடியும் சொல்றேன், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கான போர் கலாச்சார ரீதியில் எல்லா ரீதியிலும் பாதுகாப்பு ரீதியில் அந்த போரை என்னால் புரிந்து கொள்ள முடியும். அந்த போர் தன்மை எப்படிப்பட்டது என்று புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த பகுதியின் ஒட்டுமொத்த பாதுகாவலன் என்ற பேர்ல இங்க உட்கார்ந்துட்டு அங்க வளங்களை சுரண்டிக்கிட்டு ஒவ்வொரு நாட்டையும் அழிச்சுக்கிட்டு அங்க யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்ட்டு பஞ்சாயத்து தலைவரை யார் அமெரிக்காவை அப்பாயிண்ட் பண்ணுதாங்க. அதனால அமெரிக்கா அங்க அடி வாங்குறது சரின்னு சொல்றாங்க. வித்தியாசம் புரியுதுங்களா? என் நாட்டுக்கு ஈரான் தவறா பேசினாங்கன்னா அதை நான் மேற்கோள் காட்டுறேன். அதே சமயத்துல ஈரான்ல அத்துமீறி அமெரிக்கா நுழைய நேரிட்டால் அவங்க ஆட்சி மாற்றங்களை வெனிசுலா மாதிரி ஒரு ஆட்சி மாற்றத்தை அவங்க செயற்கையா உருவாக்கணும்னு நினைச்சா அதையும் தவறுன்னு தான் சொல்லுவேன் நான். மொத்த உலகமும் போரை பார்த்துட்டு இருக்கு. யார் எங்க அடிச்சிருவான், யார் என்ன அடிவான், யார் யாரை அடிப்பாங்க, என்ன நடந்துகிட்டு இருக்கு, இதுல முழுகி போயிருக்கும் போது இந்தியால என்ன ரேட் ஏறல, ஸ்ரீலங்கால என்ன பெட்ரோல் பங்க்ல க்ளோஸ் மூடி போயிட்டாங்க, பாகிஸ்தான்ல பெரும் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இத்தனைக்கும் அண்டை நாடு, சவுதியோடு மிக நெருக்கமான உறவு கொண்ட நாடு, இஸ்லாமிய அணுகுண்டு வைத்திருக்கும் நாடு. சைனா அந்த சைடு ரஷ்யால இருந்து அவங்களால என்ன வாங்கிட்டு வர முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆல்ரெடி அவங்களுக்கு பைப்லைன் இருக்கு, அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு. ஆனா இந்தியா 10 நாளைக்கு தேவைக்கான எண்ணெயை வைத்திருக்கிறோம், 70 நாளைக்கு தேவைக்கான எண்ணெயை ஆல்ரெடி அண்டர் கிரவுண்ட்ல ரிசர்வ்ல வச்சிருக்கோம், 25 நாட்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் வச்சிருக்கோம். அது பத்தாதுன்னு ரஷ்யா கிட்ட எக்ஸ்ட்ரா ஃபியூவல் ரஷ்யா கொடுக்குறேன்னு சொல்லிடுச்சு. இன்னைக்கு நம்ம சேஃபா இருக்கோமா இல்லையா? ஸோ இந்த விஷயத்துல இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தார்மீக ரீதியில் அமெரிக்கா செய்தது தவறு. போர் தந்திரமாக போரோட பகுதியாக பார்க்கும்போது அது சரி. வார் ஹஸ் நோ மொராலிட்டி அப்படின்னு, ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார், லியோ டால்ஸ்டாயோட புக்ல வந்த ஒரு வாசகம் அது. ஸோ அப்படி பார்த்தா இது சரி தவறு என்று போறதுக்கு பதிலாக போரோட ஒரு பகுதியாக இது இதெல்லாம் போரில் ஒரு என்ன சொல்றது, போருக்கே உரிய ஒரு தன்மை. இது கொலட்ரல் டேமேஜ்னு சொல்ல முடியாது இது. ஏன்னா இது மக்கள்ல எடுத்து கூட்டிட்டு போன மர்ச்சன்ட் ஷிப்போ இல்லை கார்கோ எடுத்துட்டு போன ஷிப் அதையே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க ஈரான். நம்மளோட கப்பல்கள் 40-50 கப்பல்கள் அங்க மாட்டிட்டு இருக்கே, அதை பத்தி யாரும் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? நம்மளோட மாலவி ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்காருல்ல, செயலர் ஒருத்தர், அதை ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? 1 கோடி இந்தியர்கள் அந்த பகுதியில மாட்டிட்டு இருக்காங்களே, அவங்களை எப்படி ரெஸ்கியூ பண்ணணும்? ஸோ போர்ல நல்லது கெட்டதெல்லாம் இல்லை, போரே கெட்டதுதான் அடிப்படையாக. அது அந்த புரிதல் எல்லாருக்கும் வேணும் தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு போர் சூழல் எப்படி இருக்கு என்பதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இந்த மேப்ல நீங்க பார்க்க முடியும் குர்து மக்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க. 2014 சிஏஏ சொன்ன தகவலின்படி கிட்டத்தட்ட 1 லட்சம், அதாவது 1 மில்லியன்னா 10 லட்சம் பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எங்கெல்லாம் பரவி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பகுதியில், அதாவது இந்த ஒரு டாட் ஈக்குவல் டு 1 மில்லியன். 35 மில்லியன் எவ்வளோ? 1 மில்லியன்னா 10 லட்சம் பேர். 3.5 கோடி குருதுகள் இந்த பகுதியில வசிக்கிறாங்க. இது மிக மிக எண்ணெய் வளம் கொண்ட பகுதி. இங்க தெரிதா? நான் இதுக்கு முன்னாடி காட்டின குர்து மேப்பை பாத்தீங்கல்ல, இது தெரிதா உங்களுக்கு? இந்த இடத்துல ஈரானுக்கும் அசர்பைஜானுக்கும் லிங்க் இருக்கு. அங்க ஈரான்ல ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கு குர்து பகுதியில, குர்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்னு சொல்லி. அதோட தலைவர் பேர் முஸ்தபா இராஜி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சிஏஏ மூலமாக ட்ரம்பிடம் ஒரு சந்திப்பு நடந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது அமெரிக்கா ஊர்ஜிதப்படுத்தல. ஆமா, நான் பேசினேன்னு சொல்ல முடியாது. அவர்களின் அமெரிக்காவின் பேச்சுக்கு இணங்க அசர்பைஜான், டர்க்கி, இஸ்ரேல் அசர்பைஜானுக்கு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அசர்பைஜான் டர்க்கிக்கும் க்ளோஸ். இஸ்ரேல் அசர்பைஜானுக்கு சொல்லியிருக்காங்க, டர்க்கிக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ டர்க்கி என்ன பண்ணியிருக்கு, டர்க்கிக்கும் குர்துக்கும் ஆகாட்டியும் அசர்பைஜானுக்கும் டர்க்கிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால இஸ்ரேல் அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலோட ஃபெசிலிட்டி என்ன பண்றதுன்னு கண்டு காணாம போயிருக்காங்க. அதனாலதான் ஈரான் முதல்ல இஸ்ரேலோட ஃபெசிலிட்டியை அடிச்சிருக்காங்க டர்க்கில. அதே சமயத்துல அசர்பைஜான் என்ன பண்ணிருக்கு, பார்டர் ஏரியால அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த எல்லை பகுதிகளில் இந்த பகுதியில் லேண்ட் இன்வேஷனுக்கு
குர்து குரூப்ஸை வந்து உள்ள அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணிருக்கு. என்ன ரீசன் சார் அது? அமெரிக்கா இஸ்ரேல் வந்து இங்க இருந்து இங்கத்துக்கு லேண்ட் இன்வேஷன் பண்ண முடியாது, நிலப்பரப்புல உள்ள நுழைய முடியாது, அவங்களுக்கு அவ்வளவு ஆள்பலம் இல்லை. அமெரிக்காவோட மெரைன்கள் நுழையணும்னா அவங்க ரெடியா இல்லை. அப்ப யாரை வச்சு உள்ள வைக்கிறது? இன்னொரு புது ஃப்ராண்ட், அதாவது ஈரானுக்கு வந்து நிலப்பரப்புல ஒரு அழுத்தத்தை எப்படி கொடுக்கறது? அதுக்கு இவங்க எடுத்துக்கொண்ட முயற்சி குர்துகளை அனுப்பி ஈரானோட வடக்கு பக்கம் பிரச்சனை ஏற்படுத்துவது. ஈரானுக்கு வடக்கு பக்கம் பிரச்சனை ஏற்பட்டா அது டெஹ்ரானுக்கு மிக அருகில் இருக்கு. இது லாங் டிஸ்டன்ஸ் சைடு. ஸோ தலைநகருக்கு மிக அருகிலேயே இங்க ஒரு பெரிய அமளி துமளி ஏற்படும் போது அப்ப என்ன ஆகும்? அப்போ டெஹ்ரானோட திசை இந்த பக்கம் திரும்பும். அப்போ ஐஆர்ஜிசியோட மொத்த கான்சென்ட்ரேஷன் இந்த பக்கம் திரும்பும். அப்போ இவங்களுக்கு இங்க வந்து ஒரு கேப் கிடைக்கும். ஸோ இது ஒரு லேண்ட் இன்வேஷன், கிட்டத்தட்ட ஒரு நிலவெளி தாக்குதலுக்கு ஆயத்த பணிகளை மேற்கொண்டுள்ளனர். அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் அசர்பைஜானையும் போட்டு அடிச்சாங்க. நான் சொன்னேன் பாருங்க, அதுல ஒரு குரூப் இருக்கு, குர்திஷ் டாய்லஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மூமெண்டோட குழுக்கள், போராளி குழுக்கள் வந்து உள்ள நுழைய பார்க்கும்போது சரமாரியாக ட்ரோன் தாக்குதல், ஏவுகணைகள் தாக்குதல் பண்ணி பல பெட்டாலியன்கள், குர்து பெட்டாலியன்கள் அழிக்கப்பட்டுள்ளது. ஆனா விஷயம் வெளியே வரல. பெரிய அளவுக்கு உயிர் சேதங்கள் குர்து மக்கள் மீது ஏற்பட்டுள்ளது, அதாவது குர்து போராளி குழுக்கள் மீது ஏற்பட்டுள்ளது. ஸோ ஆப்ரேஷன் வர்ச்சுவலா ஃபெயில் ஆயிருக்குன்னு அர்த்தம். லேண்ட் ஆப்ரேஷன் அவங்க நினைச்சபடி இந்த ஆப்ரேஷன் வந்து நடத்த முடியல. ஸோ குர்து மக்களை வச்சு ஒரு போரை இங்க ஏற்படுத்தலாம், ஒரு நில தாக்குதலை ஏற்படுத்தலான்ற இஸ்ரேல் அமெரிக்காவோட ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆயிருக்கு. அவங்க போர் தந்திரம் ஃபெயில் ஆயிருக்கு. அதுதான் இது நம்மளுக்கு தெரியப்படுத்துது. அது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல என்னடான்னா, சப்போஸ் இவங்க இங்க வந்து ஒரு நிலப்பரப்பை பிடிச்சாங்கன்னா அடுத்த பிரச்சனை யாருக்கு வரும்னா டர்க்கிக்கு வரும், சிரியாவுக்கு வரும், ஈராக்கு வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஈராக் என்ன பண்ணுவான்? ஈரானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். இவன் என்ன பண்றான்? ஈரானு அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஹிஸ்புல்லாவையும் 3H ஃபார்முலா, ஹவுதி, ஹமாஸ், ஹிஸ்புல்லா, இது மூணுத்துக்கும் வந்து டைரக்டாவே எல்லாத்தையும் சப்ளை பண்றான். ஹிஸ்புல்லா முழுமையாக அழிக்கப்பட்டதுன்னு சொன்னது போயிட்டு இப்போ ஹிஸ்புல்லா இன்னைக்கு டெல் அவீவ் வரைக்கும், ஹைஃபா வரைக்கும், நாஃபால, மீரான்ல, அதாவது நார்தன் பார்ட் லிட்டனியை தாண்டிட்டாங்க. லிட்டனி ரிவர்னு சொல்லிட்டு ஒரு நதி இருக்கு, அதுதான் லெபனானையும் இஸ்ரேலையும் அந்த நதியை தாண்டி தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ பெரிய அளவான தாக்குதல் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு, இந்த பகுதிகளில், கோலனைட்ஸ் உட்பட. ஸோ இஸ்ரேலோட மொத்த கான்சென்ட்ரேஷன் அந்த பக்கம் திரும்பி இருக்கு. நேத்து ஈரான் வந்து இஸ்ரேல் மீது நடக்கக்கூடிய தாக்குதலுக்கு முதல் முறையா கொரம்ஷேர் 4 அப்படின்னு சொல்லிட்டு பெலாஸ்டிக் மிசைலை வந்து ஏவி இருக்காங்க. அதோட தன்மை வந்து கொஞ்சம் வித்தியாசமான மிசைல். அது ஒரு கிளஸ்டர் மிசைல், கிளஸ்டர் பாம். எல்லாரும் சொல்லுவாங்க கிளஸ்டர் பாம் போடக்கூடாது. கிளஸ்டர் பாம்னா ஒரு பெரிய மிசைலுக்குள்ளேயே சின்ன சின்ன மீனியேச்சர் பாம்ஸ் இருக்கும், குண்டுகள், மினிஷன்ஸ் அப்படின்வாங்க. அது விழும்போது ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே பறந்து விரிந்து விழும். அதுல வந்து இராணுவ படையும் அடி வாங்குவோம், பொதுமக்களும் அடி வாங்குவாங்க. 2008 கன்வென்ஷன்ல 100 நாடுகள் மேல இதுல கையெழுத்து விட்டுருக்காங்க. ஆனா இஸ்ரேல் கையெழுத்து இல்லை, அமெரிக்கா கையெழுத்து இல்லை, ஈரானும் கையெழுத்து இல்லை. அப்ப அவங்க யூஸ் பண்ணலாம். சோ இஸ்ரேல் அவனை பார்த்து நீ பண்ண தவறுன்னு சொல்ல முடியாது, அமெரிக்கா வந்து நீ பண்றது தவறுன்னு சொல்ல முடியாது, ஈரான் அவங்கள பார்த்து நீ பண்றது நாளைக்குன்னு தவறுன்னு சொல்ல முடியாது. அப்கோர்ஸ் எந்த ஒரு சட்டத்திட்டமும் இல்லாத ஒரு போர் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு, ஒரு வரமுறையற்ற போர் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அப்போ இது தாக்குதல் நடக்கும் போது இப்போ இந்த நேச்சர் ஆஃப் தாக்குதல்கள் சிவிலியன் டார்கெட்ஸ் மேலேயும் விழுந்துட்டு இருக்கு. ஏன்னா இஸ்ரேலோட நிலப்பரப்பு சிறுசா இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கும் பகுதிகள், குறுகிய பகுதிகளிலேயே மக்கள் அதிகம் வசிக்கிறதுனால பெரிய அளவுக்கான தாக்குதல்கள் அங்க நடந்துட்டு இருக்கு. ஹிஸ்புல்லாவும் தாக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த பக்கம் ஹவுதிகளும் வந்து ரெட்சியை முடக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, அதான் சூயிஸ் கால்வாயை முடக்கிறதுக்கு. அப்ப சவுதி அரேபியா ஆல்டர்னேட் ரூட்டே இல்லை, அதுவும் காலி. ஸோ அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இங்க நான் கேட்கிற கேள்வி, இங்க இருக்கிற ஹமாஸ் இந்த சைடு இருக்கிற ஜெய்ஷே முகமதுக்கு சப்போர்ட் பண்ணி இந்தியா மீது எப்படி தாக்குதல்களை பண்ணணும், மைக்ரோ மாடியூல் டெரர் குரூப்ஸ், மைக்ரோ மாடியூல் டெரர் கேம்ப்ஸ் எப்படி அமைக்கணும்னு சொல்றதுக்கு ட்ரைனிங் கொடுத்ததே ஹமாஸ் தான். அந்த ஹமாஸை யார் சப்போர்ட் பண்றா? ஈரான் சப்போர்ட் பண்றான். அப்போ ஈரான் செய்வதெல்லாம் சரின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? அவங்கவுங்க பர்சனல் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்கு சார். எல்லா நாடும் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் தி கான்செப்ட் ஆஃப் என்லைட்டன்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்.
என்னோட தேவைக்கேற்றவாறு என் கொள்கைகளையும் என்னோட போக்கையும் நான் மாத்திப்பேன். அது எல்லா நாடும் பண்ணும். ஸோ ஈரான் வந்து ஹமாஸை சப்போர்ட் பண்றத வந்து இந்தியா ஏத்துக்கல. அந்த இடத்துல மாத்திரம் பாகிஸ்தானுக்கும் ஹமாஸ் சப்போர்ட் பண்ணுது, ஈரான் ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்ணுது. எப்படி? ஆனா அதே பாகிஸ்தான் இப்போ ஈரானுக்கு எதிராக வந்து சவுதி கூட போய் உட்கார்ந்து இருக்கு. ஸோ இந்த போர்ல யார் பக்கம் இருக்கிறார்கள் என்று யாருக்கும் புரியல. இதுதான் இந்த போரோட தன்மையே. இது ஒரு முழுமையாக வித்தியாசமான ஒரு போர் நடந்துட்டு இருக்குங்க. இது ஆட்சி மாற்றத்துக்கான போர் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னாரு. பீட்டர் எக்ஸத் இது ஆட்சி மாற்றத்துக்கான போரே இல்லை அப்படின்றாரு. ஸோ அமெரிக்க அரசாங்கத்திலேயே ஒருமித்த கருத்து இல்லை. அணுகுண்டு இல்லாமல் பண்ணுமா, ஆட்சி மாற்றம் எடுத்துட்டு வரணுமா, இல்ல ஜனநாயகத்தை வந்து அங்க எடுத்துட்டு வரணுமா, இல்ல ஐஆர்ஜிசியை முழுமையா அகற்றணுமா, என்னதான் அவங்க தேவை? போருக்கான குறிக்கோளே புரியாம போர் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இது சேட்டலைட் மேப்பு, நியூயார்க் டைம்ஸ்ல வந்து அவங்க பப்ளிஷ் பண்ண மேப். இது வந்து அல்-உதைத் பேஸ்ல அமெரிக்காவுக்கு இருந்த ரேடார் ஃபெசிலிட்டிஸோட தற்போதைய நிலை. இந்த வட்டத்தை பாக்குறீங்களா? எல்லாம் தும்சம் பண்ணிட்டாங்க. விமானம் பறக்கலாம், தரையிறங்கிறதுக்கு ஏர்போர்ட் தேவை, ஐ மீன் பேஸ் தேவை போர் விமானங்களுக்கு. அவங்க தான் ஏர்போர்ட்டையும் பார்க்கறது இல்லை, ஏர் பேஸையும் பார்க்கறது இல்லையே. அல்சலாம் பேஸை வந்து அடிச்சிருக்காங்க குவைத்தில், பெரிய அடி வாங்கியிருக்கு குவைத்ல பேஸ். கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய பேட்ரியாட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாம் அழிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அமெரிக்காவோட பேஸிங் எல்லாம் சிட்டிங் டக் மாதிரி, அதை வந்து அதை அவங்கள தற்காத்துக்கு நிலையிலேயே இல்லை. அவங்க எங்கேருந்து மற்ற சின்ன சின்ன நாடுகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறாங்க. ஸோ அமெரிக்கா வந்து நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் ஃபார் கல்ஃப், அதாவது அந்த வளைகுடா பகுதிக்கு ஒட்டுமொத்த பாதுகாவலர் என்ற அந்த ஒரு பிம்பத்தை இப்போ பஞ்சர் ஆயிருக்கு. அது ஒரு முக்கியமான டேக்அவே. இனிமேல் அமெரிக்காவை எப்படி நம்புவாங்கன்றது தான் ஒரு கேள்வி எல்லார் மனதிலையும் எழுது. அடுத்து ஃபர்ஸ்ட் நாளோட போட்டோஸ், வீடியோஸ், போரை வந்து படம் பார்த்து கதை சொல்லணும் அப்பப்போ சொல்றது. போரோட படங்களை பார்க்கும்போது எது முதல்ல? புர்ஜ் கலிஃபா, பாம் ஜுமைராவை அடிக்கிறது, இதை தானே காட்டினாங்க. இதெல்லாம் என்ன? துபாயோட உல்லாச வாழ்க்கைக்கும் துபாயோட கட்டுமானத்துக்கும் துபாயோட வளர்ச்சிக்கும் பிம்பங்கள். ஸோ துபாயும் சேஃப் இல்லை, துபாயும் அடிப்பேன். அப்போ நீ என்னோட கட்டமைப்புகளை அழிச்சிட்டு நீ நிம்மதியா சொகுசா வாழணும்னா எல்லாரோட கட்டமைப்பையும் நான் அழிக்க ஆரம்பிப்பேன். எதெல்லாம் இவங்க வந்து பெஸ்ட் ப்ரொஜெக்ட் பண்ணாங்களோ அதெல்லாம் வந்து செக்யூரிட்டி இல்லாதது, தாக்குதல் நடந்தா அங்க பாதுகாப்பு இல்லை அப்படின்னு இன்னைக்கு உலகத்துக்கு ஈரானால ப்ரூவ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ எனிதிங் தட் இஸ் பியூட்டிஃபுல், எனிதிங் தட் இஸ் லார்ஜ், எது பெருசா இருக்கோ, எது அழகா இருக்கோ, எது நல்ல செழிப்பா இருக்கோ அதெல்லாம் வந்து பாதுகாப்பா இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அதுதான் வந்து இந்த போரானது காட்டியுள்ளது. வல்னரபிலிட்டி ஆஃப் அமெரிக்காஸ் ப்ரொடெக்ஷன், அதாவது அமெரிக்காவோட பாதுகாப்பு அரண்களோட குறைபாடுகளை இந்த போர் காட்டிட்டு இருக்கு. இந்த ரேடாரோட விலை எவ்வளவு பாருங்க, 1.1 பில்லியன். 5000 கிலோமீட்டர் வரைக்கும் இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ண முடியும். பெலாஸ்டிக் மிசைல்ஸ் உட்பட எது வருதோ அதை முன்கூட்டியே தெரிவித்து அதை வந்து அழிக்கிறதுக்கான கவுண்டர் மெஷர்ஸ் வந்து இதை அறிவிக்கும், அதாவது இதை வச்சு அவங்க பிளான் பண்ண முடியும். அப்பேற்பட்ட ரேடாரை முடிச்சிட்டாங்க. 1.1 பில்லியன் டாலர் அல்-உதைத் பேஸ்ல இருக்கிறது. அமெரிக்காவும் ஒத்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவே அவங்களோட அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்லயே 2.1 பில்லியன் டாலருக்கு அளவுக்கான சேதம் அமெரிக்காவுக்கு இந்த போரில் ஏற்பட்டுள்ளது முதல் 4 நாட்களிலேன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இது டெஹரான் சொல்றது, அதை நம்ம வந்து முழுமையா எடுத்துக்கணும். அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்க. FP-132 5000 கிலோமீட்டர், இந்த இதுக்கு முன்னாடி காட்டினேன் அந்த ரேடார், அதுதான் வாஸ் கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய்ட். பிப்ரவரி 28 சொல்லிட்டாங்க, முதல் நாளே அடிச்சிட்டாங்க. அதனால அந்த போர் சேதம் என்பது குவைத்ல அடிச்சிருக்கத கிட்டத்தட்ட 500 மில்லியன் டாலருக்கான சேதம். இது எங்கன்னு பாத்தீங்கன்னா பஹ்ரைன் மனாமால அவங்களோட பேஸ், அமெரிக்காவோட பேஸ், அதை போட்டு அடிச்சிருக்காங்க. இது பாருங்க, டவர் எல்லாம் கூட இருக்கு பாருங்க, அந்த பேஸை போட்டு அடிச்சிருக்காங்க, மனாமா பேஸை. அது யுஎஸோட 5th ஃபிளீட்டோட பேஸ். அதுலயும் வந்து பெருத்த சேதம் ஏற்பட்டிருக்கு. ரேடார்ஸ் அடிச்சிருக்காங்க, ஆன்டி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது ஏவுகணைகள் வந்தா அதை தகர்க்கக்கூடிய பாதுகாப்பு அரண்களை முழுமையா தாக்கியிருக்காங்க. பகல்ல மாத்திரம் தாக்குறது இல்லாம நைட்லயும் தாக்கிட்டு இருக்காங்க. இது பாருங்க, 1, 2, 3, 4, 5 இவ்வளோ பரப்பளவுக்கான சேதம் நடந்துட்டு இருக்கு. இதுவும் வந்து பஹ்ரைன்ல தான், மனாமால அவங்களோட கமாண்ட் சென்டரோட பில்டிங் இது, அதை போட்டு அடிச்சிருக்காங்க.
எங்க இருந்து எரியுது பாருங்க, எத்தனை ஃப்ளோர் இருக்கு பாருங்க. அப்போ எது வரைக்கும் நெருப்பு பரவி இருக்கு பாருங்க. அப்ப எவ்வளவு சேதம் நடந்திருக்கலாம். US losses nearly 2 billion worth of military equipment in 4 days. நான் சொன்னேன் பாத்தீங்களா, 4 நாட்களுக்குள்ளேயே $2 பில்லியன் அளவுக்கான சேதத்தை அவங்க ஏற்படுத்தி இருக்காங்க. இதுல அவங்க சொல்லியிருக்கிறது என்னடான்னா, தாட் ஆன்டி பெலாஸ்டிக் மிசைல் சிஸ்டம், தெர்மல் ஹை ஆல்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ், அப்படி அதோட ஃபுல் ஃபார்ம் தெர்மல் ஹை ஆல்டிடியூட் ஏர் டிஃபென்ஸா என்னதான் அதோட ஃபார்ம், ஃபுல் ஃபார்ம் ஆன்டி பெலாஸ்டிக் மிசைல் சிஸ்டம். அதை வந்து முழுமையாக அல்ருவைஸ் இண்டஸ்ட்ரியல் சிட்டி யுனைடெட் அரப் எமிரகத்தில் இருக்கக்கூடிய இதை அடிச்சிருக்காங்க. அதுலயும் பெருத்த பொருள் சேதம். எங்கெல்லாம் அமெரிக்கா வந்து பேஸ் வச்சு உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இந்த ஆன்டி பெலாஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்காங்களோ முதல்ல அதுதான் போட்டு அடிச்சாங்க. அதான் சொன்னேன் பாருங்க, கவுண்டர் ஃபோர்ஸ் டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட மிலிட்டரி பேசஸ் எல்லாத்தையும் குறி வச்சு அடிச்சாங்க ஃபர்ஸ்ட் 2 நாள்ல. இதுல பிளேனை மிஸ் ஆயிட்டு இருக்கு. அல் ஜஹாரா குவைத் அல்சலாம் பேஸ்ல இருந்து ஃப்ளை பண்ண F-15 ஏர்கிராஃப்ட் வந்து இந்த டவர் கிட்ட இருந்து விழுற ஒரு போட்டோ வந்து பிரபலமா வந்தது பாத்தீங்களா, அப்படியே வந்து டமால்னு கீழே வந்தது. 3 ஃபிளைட் F-15 காலி. அதோட விலையை மதிப்பீடு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட், 1.92 பில்லியன் வர்த் ஆஃப் US மிலிட்டரி அசெட்ஸ் இந்த ரீஜன். வெறும் அந்த பகுதியில் இருக்கக்கூடியது மாத்திரம் கிட்டத்தட்ட $2 பில்லியன் அளவுக்கான இது ஈரான் சொல்லி இருக்கிறது. அமெரிக்கா ஒத்துட்டு இருக்க, அமெரிக்காவே டிஆர்டி வேர்ல்டு அமெரிக்கா ஒத்துட்டு இருக்கிறது $2 பில்லியன் சொல்லிட்டு. இப்ப $50 பில்லியன் பணம் கேட்டிருக்காங்க இந்த போர் ஃபண்ட் பண்றதுக்கு. காங்கிரஸ்க்கு போயிட்டு எனக்கு பணம் வேணும், சண்டை போடணும், சண்டையை கன்டினியூ பண்ணணும்னா, ஆல்ரெடி யுக்ரைனுக்கு கொடுத்தது போதாதா, இப்போ இன்னொன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து சவுதி அரேபியால ரஸ்தனூரா அவங்களோட அராம்கோ ஃபெசிலிட்டி மேல அடிச்ச ஆயில் ஃபெசிலிட்டி மேல அடிச்ச இது. ஆக்சுவலா சவுதியை ரொம்ப கம்மியா டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதிகமான டார்கெட்டிங் ஃபுல்லாவே ஸ்பெசிஃபிக்கா குவைத்துக்கு, பஹ்ரைனுக்கு, கத்தாருக்கு, நெக்ஸ்ட் வந்து கத்தார் கூட ஓரளவு கம்மி தான். அதிகம் வந்து பஹ்ரைன், குவைத்து, அப்புறம் கத்தாரு, UAE, இந்த 4 தான் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒமான ஃபர்ஸ்ட் நாள் மாத்திரம்தான், அதுக்கப்புறம் இல்லை. சவுதி அரேபியா கம்பேரிட்டிவ்லி கம்மி. அராம்கோ ஃபெசிலிட்டியை மாத்திரம்தான் அவங்க வந்து கை வச்சிருக்காங்க, ரஸ்தனூராவில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டி. இது வந்து என்ன, இதுல இருந்து இது பாருங்க, இங்க தெரியுதா, சுத்திகரிப்பு ஆலையில இருந்து போட்ட அடிச்ச இது. அது வேர்ல்ட் 2nd பிக்கெஸ்ட் ரிஃபைனரி, உலகத்திலேயே 2வது பெரிய ரிஃபைனரி. அதை தாக்கி இருக்காங்க. இதெல்லாம் வந்து நானா கற்பனை பண்ணி எடுக்கலைங்க, நானும் போய் எடுக்கல, யாரா கேட்டுற போறாங்க எங்க இருந்து எடுத்தேன்னு சொல்லிட்டு. சோர்ஸ் ரியோட்டஸ். சார், உங்க அற்புதமான கருத்துக்களை, அதுவும் இந்த படம் பார்த்து கதை சொல்ல அப்படிங்கும் போது ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி, ஜெய்ஹிந்த்.